அவர் பேர் டாக்டர் எஸ் காமராஜ், அக்ரி ப்ரொஃபஸர் ஹெட்டா இருக்காரு. அங்க உள்ள டீட்டெயில்ஸ் கொஞ்சம் கொஞ்சமா நான் அப்சர்வ் பண்ணேன். வாரத்துக்கு ஒருக்க கலெக்டர்கிட்ட கொடுத்ததுக்கு நீங்க அன்பா இருங்க வருவாங்கன்னு சொன்னாங்க. வாரத்துக்கு ஒருக்க போய்கிட்டே இருந்தா இப்ப ஒரு வருஷமா சின்ன பிள்ளை வந்து என்னை பாக்குறது இல்ல. நம்ம போய் பார்த்து என்ன ஆக போகுது? அம்மாவும் அப்பாவுகிட்டையும் கை சோறு நம்ம சாப்பிட போறது இல்ல. இங்க செத்தாதான் மோட்சம்னு சொல்லி இருக்கிறாங்க. அங்கேயே இருந்தா அங்கேயே செத்தா மோட்சத்துக்கு போவாங்களாம். இங்க வந்துட்டாங்கன்னா நரகம் ஆயிருவோம். மாமா மொட்டை அடிச்சது வந்து கல்யாணம் மொட்டை அடிச்சா நீங்க உங்களை அம்மா அப்பா கல்யாணம் பண்ண சொல்ல மாட்டாங்க அப்படின்னு வற்புறுத்தி மொட்டை அடிச்சதுங்க. பிள்ளைங்களை காவியோட போட்டு வற்புறுத்தி மொட்டை அடிச்சது. கொஞ்சம் 30-40 பவுன் கொண்டுட்டு போயிருந்தா அதையெல்லாம் கொண்டு போய் தாணிச்சிட்டு அவங்களுக்கு காலில் சரண்டர் பண்ணிட்டு சாமியார் ஆயிடுச்சு 2 பிள்ளைங்களும். உள்ள என்னென்ன மாதிரியான பிரச்சனைகள் நடக்குது? உள்ள பிரச்சனைகள் அவங்க கொடுக்குற ஃபுட்டு தான் சாப்பிடணும். நம்ம கொடுத்தோம்னா அதை கேன்டீன்ல யார் யாருக்கோ தானம் பண்ணிடுவேன்னு சொல்லி தானம் பண்ணிடுவாங்க. நல்லதா சாப்பிடக்கூடாது. அவங்க மட்டமான காலையில நைட்டு மட்டும்தான் சாப்பாடு. அது 7க்குள்ள காலையில 7 மணிக்கு சாப்பாடு, நைட்டு 7 மணிக்கு. அது மொட்டை அடிச்சவங்களுக்கு தனி சாப்பாடு. மற்றவங்களுக்கு வந்தவங்களுக்கு அவங்களை அப்சர்வ் பண்றதுக்காக பசி சாப்பாடு அது வேற. மற்றவங்க வர்றவங்களுக்குலாம் வேற சாப்பாடு. அங்க மொட்டை அடிச்சவங்களுக்கு ஆம்பளைங்களுக்கு தனி சாப்பாடு, பொம்பளைங்களுக்கு தனி சாப்பாடு. அந்த மாதிரிதான் அங்க நடந்துட்டு இருக்குங்க. அங்க என்ன பண்ணணும்னா அந்த ஈசாங்கிற யோகா மையமே இருக்கக்கூடாது. அங்க ஹோம் ஸ்கூல் வச்சு நடத்துறாங்க. அந்த 5000 குழந்தைங்களையும் காப்பாத்தி ஆகணும். இப்ப எங்க பிள்ளைகளை விட அந்த 5000 குழந்தைகளையும் காப்பாத்தி ஆகணும். இல்லாட்டி அந்த 5000 குழந்தைகளும் கடபடமா கோபால போயிடும். அங்க இருக்கிறவங்க என்னென்ன மாதிரியான ஹராஸ்மெண்ட் நடக்குது? அங்க கிட்னி வந்து திருடி விக்கிறது, கோமால ஆழ்ந்துட்டாங்கன்னா கிட்னி வைக்கிறது சர்வ சாதாரணமா நடக்கு. எதனால உங்களுக்கு இந்த மாதிரியான இதை எந்த அடிப்படையில் குற்றச்சாட்டு நீங்க வைக்கிறீங்க? அங்க உள்ள வந்து பாத்தீங்கன்னா அந்த இது ஊதுபத்தி கிடையாது. அதுல வந்து ஒரு போதை இது கலந்து அந்த ஊதுபத்தி தான் அங்க போடுறாங்க. அது தன் மதி இழந்துரும். அதுகளுக்கு தலைக்கு எண்ணெய் தேய்க்கிறதே அந்த அவங்க கொடுக்குற எண்ணெய் தான் அதுக்கு தேய்க்குதுங்க. அது மூளையெல்லாம் தின்றும். அதுல ஒரு கிருமி அதுல ஆட் பண்றான். அப்புறம் வந்து அந்த எண்ணெய் அவங்க சோப்பு குடிக்கிறதும் அவங்க கொடுக்கறதான் குடிக்கணும். நம்ம கொடுக்குற சோப்பு டவ் சோப்பு ஒரு தடவை கேட்டா குடிக்கி தூர போட்டாங்க. அப்புறம் பால் பொருட்கள் சாப்பிடக்கூடாதுன்னு ஒரு தடவை காம்ப்ளான் வாங்கி கொடுத்து அதை கவரு கிழிச்சு ஒரு டப்பால போட்டு கொடுத்துருந்தேன். அதை எடுத்து அந்த சாமியார் தூக்கி வீசிட்டா. 2 நாள் சாப்பிட்ட மம்மி, அதுக்கப்புறம் சாப்பிடக்கூடாதுன்னு தூக்கி வீசிட்டாங்க மம்மி. அப்புறம் வந்து அவங்களுக்கு வந்து ஊக்க மருந்து கொடுக்குறாங்க. ஒவ்வொரு அமாவாசை பௌர்ணமி அன்னைக்கு ஊக்க மருந்துன்னா அது சாப்பிட்டா அந்த இந்த இது இருக்குது இல்லையா சிவராத்திரி, மகா சிவராத்திரிக்கு ஓவரா அலையணும் அப்படின்னு சொல்லி அதை சாப்பிட்டா 3 வேளை பட்னியா இருந்து 30 மைல் சரௌண்டிங்ஸ் வரலாமா. அவங்களை எல்லாம் நல்லா ரிசீவ் பண்ணலாமா. மக்கள் வர்றவங்களை கவர்ந்து இழுக்கிற அளவுக்கு பேசலாமா. என் பெரிய பொண்ணுக்கு தமிழ், இங்கிலீஷ், ஹிந்தி, தெலுங்கு, மலையாளம் வரைக்கும் ஃப்ளூயண்டா பேசுவாவா. அதனால அவளை வந்து மெயினா கெட்டா போட்டாங்க. மதின்னு சொல்லி அவளை கெட்டா போட்டாங்க. இப்ப 2 பிள்ளைங்களும் வந்துருச்சுன்னா ஈசா நடத்த முடியாது, சத்தியமா நடத்த முடியாது. விஷயம் வெளியே வந்துடும், வெளியே விட மாட்டேங்க. அம்மா அதை நீங்க போட்டுறாதீங்க. போட்டீங்கன்னா அது 2 என் பிள்ளைங்க போட்டுருவாங்க. போட்டுறாதீங்க தயவு செஞ்சு. வேண்டாங்க, 2 பிள்ளைங்க கொண்டுருவாங்க. கொடுத்தோமா அந்த போலீஸ எங்கிட்ட நம்பர் சொல்லுங்க, அவங்க கூல் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி பெரிய பொண்ணு கேட்டா. எங்களை மீறி ஒண்ணும் செய்ய மாட்டாங்கன்னு தான் இப்ப அந்த போலீஸ் சப்போர்ட் இருக்கிறதுனால தான் இப்ப உண்மை வெளியே வந்தது. ஈஷா முன்னாள் பேராசிரியர் கோவை மாவட்ட கலெக்டர் கிட்ட புகார் மனு கொடுத்திருக்காரு. அதுல தன்னோட மகள்கள் கீதா மற்றும் லதா ஆகியோர் ஈஷா யோகா மையத்துல சேர்ந்திருந்தாங்க. என்னோட மகள்களை மூளை சலவை செய்த ஜக்கி வாசுதேவ் நான் தான் கடவுள் அப்படின்னு சொல்லி நயவஞ்சகமா ஏமாற்றினதோட பெற்ற தாய் தந்தைய கூட பார்க்க விடாம தடுத்துட்டாரு அப்படின்னு சொல்லியிருக்காரு.